நாம் இது நாள் வரைக்குமே டெவில்ஸ் கிச்சன் ஷோவில் ஒரு ஸ்டோரியை பற்றி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு பேய் இருக்குது, ஒரு அமானுஷம் இருக்குது, அதுலேருந்து நாங்கள் வெளியே வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம், இந்த தர்காவுக்கு போனோம், இல்லை இந்த பாய் வந்து எங்களோட வீட்டுக்கு வர வச்சோம், இப்படி தான் நிறையா ஸ்டோரிஸில் நம்ம பார்த்துருப்போம். அந்த ஸ்டோரியோட எண்டில் எப்படி இருக்குன்னா, இந்த பாய் வந்தார், எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு சில ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணாங்க, அவர் ஒரு கயிறு கொடுத்தாரு, அதை கட்டினதுக்கப்புறமா சரியாயிடுச்சு, அவ்வளோதான். கதையை அனுப்புனவங்களுக்கு, அதாவது அந்த பேய் பிடிச்சவங்களுக்கு இந்த பக்கம் ஹாப்பியான ஒரு எண்டிங் தான் முடிஞ்சிருக்குங்க. ஆனால் அதுவே அந்த பாய்க்கு, இந்த பேய் ஓட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க இல்லையா மாந்திரிகவாதிகள், இந்த கேரளாலேருந்து வந்தாங்க, அப்புறம் தர்காலேருந்து வந்தாங்க, கோவில்லேருந்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்த 250க்கும் மேற்பட்ட கதைகளில் இப்படி தான் பார்த்துருப்போம். அந்த பேயை பிடிச்சிட்டு போனவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அவங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எனக்குமே இந்த யோசனை அடிக்கடி வருங்க. பேய் பிடிச்ச இவங்களுக்கே இப்படி இருக்குன்னா, அதை பிடிச்சிட்டு போகிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வரும். ஒருவேளை அதை ஈஸியாக அவங்க ஹேண்டில் பண்ணிடுவாங்களா, அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது எந்த அளவுக்கு கஷ்டங்கிறத எனக்கும் புரிய வச்சது இந்த ஸ்டோரி தாங்க. வழக்கமாக நம்ம கேட்டுட்டு இருந்த அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கிடையாதுங்க. பேய் பிடிக்கிறவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு அமானுஷ்யம். பேய் பிடிக்கிறவங்க கூட இருந்த ஒரு நபரோட மனைவி எனக்கு இந்த ஸ்டோரியை இன்ஸ்டாகிராமில் அனுப்பியிருக்கிறாங்க. இந்த ஸ்டோரியை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு வார்னிங் கொடுத்துட்றேன். 18+ மட்டும் இந்த ஸ்டோரியை பாருங்கள். அது போக குழந்தைங்க யாருமே இந்த ஸ்டோரியை பார்க்காதீங்க, மாசமாக இருக்கிற பொண்ணுங்க யாருமே பார்க்காதீங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் சுமித்ராங்க. சுமித்ரா சென்னையை சேர்ந்தவங்க தான். அவங்களோட ஏரியா மென்ஷன் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்களோட ஏரியாவை சொன்னால் கண்டிப்பாக அந்த பேய் ஓட்டுறவங்க யார், என்ன ஏது எல்லாமே அந்த ஏரியாவிலேருந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருமாங்க. அந்த பாயை பற்றி அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியுமா, அதனால் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்களோட ப்ரைவசி காரணமாக சில விஷயங்கள்லாம் நான் ஷேர் பண்ணலை. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த டவுட் இருந்துச்சுங்க. என்னன்னா, இந்த பேய் ஓட்டுறவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும். ஏன்னா ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு பேய் பிடிச்சாலே அவங்களோட வீடு எந்த அளவுக்கு தலைகீழ மாறுதுங்கிறத நம்ம நிறைய ஸ்டோரிஸில் பார்த்துருப்போம். அதுவே நிறையா பேரோட வீட்டுக்கு போயிட்டு அங்கே என்ன அமானுஷ்யம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுங்களோட ஃபைட் பண்ணி அந்த வீட்டில் இருக்கிறவங்களை காப்பாற்றுறவங்களுக்கு எப்படிங்க இருக்கும் இந்த வாழ்க்கையை. தினம் கத்தி மேலே நடக்கிற மாதிரி இருக்குமாங்க இவங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரம்லாம். அவங்க மட்டும் இல்லை, அவங்க கூட வருவாங்க இல்லையா ஹெல்ப்பர்ஸா, இந்த ஹெல்ப்பர்ஸ்லாம் நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி தாங்க. ஒரு ஆட்டோ டிரைவராக இருப்பாங்க, இல்லை ஒரு சின்னையான டிரைவராக இருப்பாங்க, பஸ் டிரைவராக இருப்பாங்க, யாராக வேணாலும் இருப்பாங்க. நம்ம கூடயே ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பார் நம்ம ஏரியாவில். இப்போ எங்கள் ஏரியாவில் நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு ஆட்டோக்காரர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறாருன்னா என் கூடயே தான் சுற்றிட்டு இருப்பார். ஆனால் அவரோட பேக்ரவுண்ட் என்ன, அவர் பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. வெளி உலகத்துக்கு தான் அவர் ஒரு நார்மலான ஆட்டோ டிரைவர், அவங்களுக்கு பின்னாடி வேற ஒரு உலகம் இருக்குது. அவங்க இந்த பேயெல்லாம் ஓட்டுறது எப்படி, நம்மலாம் ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குறோம், இந்த மாதிரி இதுக்குன்னு சொல்லிட்டு ட்ரைனிங் எடுத்து அதுக்குன்னே ஒரு டீம் இருக்கிறாங்க இந்த பேய் ஓட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு. எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுமே அந்த மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவரோட கதை தாங்க. ஒரு பேய் ஓட்டுற டீம்ங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஒரு பேய் ஓட்டுற டீம்ல இருக்கிற ஒரு நபர், இந்த ஹெல்ப்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தர். அவர் ஒரு ஆட்டோ டிரைவர். அவரோட லைஃப்ல ஆல்ரெடி ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்திருக்குது அவங்க குடும்பத்திலேயே. இது போதாதுன்னு அவர் பேய் ஓட்ட போன இடத்துலையும் ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்திருக்கும் இல்லையா, அதுல ஒரு சம்பவத்தை தான் அவங்களோட வைஃப் கிட்ட சொல்லியிருக்கிறாரு, ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஒரு சம்பவம் சுமித்ராவோட மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்குது. அது யாருக்கிட்டையும் சொல்லணும் போலயே இருந்திருக்குது. யாருக்கிட்டையும் சொல்றதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடைக்கல, அது போக சொல்லவும் முடியாது. தன்னோட வீட்டுக்காரர் இந்த மாதிரி இப்படி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறாருன்னு சொல்றது அவங்களுக்கு பெருமையாவே இருந்தாலும் அதில் சிலர்லாம் வந்து நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, பேய் ஓட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதில் நெகட்டிவிட்டியும் இருக்குது. வெளியே சொல்லக்கூடிய சூழ்நிலையில் சுமித்ரா இல்லைங்க. ஸோ நம்மளோட ஷோ அவங்க பார்த்துருக்குறாங்க, ரெகுலராக பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. சுமித்ரா, சரவணன், இவங்க 2 பேரும் சென்னையில் ஒரு பகுதியில் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு வராங்க. சரவணன் ஒரு ஆட்டோ டிரைவர்.
சுமித்ராவும் சரவணனும் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்கிறாங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணாலுமே இவங்களோட வாழ்க்கை அந்த அளவுக்கு சிறப்பாக அமையலைங்க. அடுத்தடுத்து கடன், அது போக இவங்களுக்கு குழந்தை பிறக்கிற நேரத்தில் இவங்களோட குடும்பத்துக்குள்ளேயே ஏகப்பட்ட சண்டைகள் சச்சரவுகள் இருந்தனால 2 பேரும் தனி கொடுத்தனம் வந்துடுறாங்க. இப்போது இவங்க 2 பேரும் தனி கொடுத்தனம் தான் இருக்கிறாங்க. சுமித்ராவுக்கு ஒரு பையனும் இருக்கிறான். அந்த பையனுக்கு 5 வயசு ஆகுதுங்க. இந்த டைமில் இந்த சரவணன்கிறவர் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஆட்டோ ஓட்டுவாராங்க. ஈவினிங்லேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் ரெஸ்ட் எடுப்பாராம். 8 மணிக்கு அவங்க வீட்டுக்கு வெளியே 2 பேர் வந்து நிற்பாங்க. இவரோட காரு ஒன்று வச்சுருப்பாராம் தனியாக. அது வந்து வெளி உலகத்துக்கு தெரியாத ஒரு காராங்க. என்ன கார் வச்சுருக்கிறாங்க, இவங்க வெளியே எங்கேயாச்சும் போனாலோ வந்தாலோ அந்த காரை யூஸ் பண்ணுறதே கிடையாது. அந்த காரோட பர்பஸே வேறு. இந்த காரை நைட்டு 8 மணிக்கு மேலே தான் எடுப்பாராங்க. இந்த ஏரியாவில் அவங்க வீட்டுக்கு பின்னாடியே வச்சுருக்க மாட்டாராம். அவங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு குடோனுக்கு பின்னாடி இந்த கில்லி படத்தில் ஒரு காரை வச்சுருப்பார் இல்லையா, ஜிப்சியை வச்சுருப்பார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பகுதியில் தான் ஒளிச்சு வச்சுருப்பாராம். அந்த காரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு 2 பேர் வராங்க இல்லையா, அவங்க கூட கிளம்பி ஒரு பாய் கிட்ட போவாராங்க. முகமது அப்துல்லான்னு சொல்லிட்டு ஒரு பாய் இருக்கிறாராம். அவரோட பேருமே புனைப்பேர் தான். அவரோட ஒரிஜினல் நேம் வந்து மென்ஷன் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க அவங்க சுமித்ரா. ஸோ அந்த முகமது அப்துல்லாங்கிற பாய் கிட்ட இந்த 3 பேரும் இவரோட காரை எடுத்துக்கிட்டு போய் அவரை பிக்கப் பண்ணிக்கிட்டு அவரை ஏற்றிக்கிட்டு எதனா ஒரு இடத்துக்கு போவாங்களாம். அன்னைக்கு அவங்களுக்கு அசைன்மெண்ட் எந்த இடத்துக்கு வருதோ, அதாவது அவங்களுக்கு எந்த இடத்துல வேலை இருக்கோ அந்த இடத்துல போய் அந்த கார் நிற்கும். இவங்க 3 பேரும் கீழே இறங்குவாங்க. மோஸ்ட்லி இவர் மட்டும்தான், சரவணன் மட்டும்தான் அந்த முகமது அப்துல்லா பாய் கூட போவாராங்க. மீதி இருக்கிற 2 பேரையும் ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும்தான் அவர் கூப்பிடுவாராம். இல்லை ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்தால் தான், லைக் அடக்கவே முடியாத ஆத்மா, காப்பாற்றவே முடியாத உயிர், இது ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு இடம், அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போது மட்டும்தான் மற்ற 2 பேரையும் கூப்பிடுவாராம். அதே மாதிரி தான் அன்னைக்கு ஒரு நாள் சரவணன் அவரோட வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாருங்க. சரவணனுக்கு லைட்டாக உடம்புக்கு வேற முடியலை, ஃபீவர் அடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த நேரம் பார்த்து சுமித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க இன்னைக்கு எதனா ஒரு அசைன்மெண்ட்டு அந்த பாய் கிட்டேருந்து வந்தாலும் அவர்கிட்ட சொல்லிடுங்க. இவங்களுக்குமே ஒரு மரியாதை இருக்குது அந்த பாய் மேலே. ஏன்னா இவங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி பேய்க்கு அது இதுன்னு போனாலுமே இவங்களுக்கு உண்டான அமௌண்ட் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து இவங்களுக்கு கரெக்டாக தான் போயிட்டுருக்கு இவங்களோட வாழ்க்கையில். அதுவும் ஒரு பங்கு தான். அதனால இவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அது ஒரு பக்கம், காசு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மன திருப்தி. ஏன்னா இவர் போயிட்டு வந்து ஒவ்வொருத்தர் குடும்பத்தில் நடக்கிறதெல்லாம் சொல்லுவாராம். இன்னைக்கு நாங்கள் இந்த குடும்பத்தில் போனோம், கூட பிறந்த அண்ணனே வந்து செய்வனை வச்சிருக்கிறான், கூட பிறந்த தங்கச்சியே வந்து இந்த மாதிரி செய்வனை வச்சிருக்கிறா, நல்ல வேளை நாங்கள் அதை எடுத்துட்டோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதெல்லாம் இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருமாங்க. சரி, நம்ம குடும்பத்திலே நம்ம அதை அனுபவிச்சிருக்கிறோம்ல, வெளியே இருக்கிற குடும்பமாச்சும் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு தோணுமா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னோட கணவருக்கு உடம்பு முடியாதுங்கிற காரணத்தினால நீங்கள் வெளியே போக வேணாம்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வெளியே ஒரு ஜீப் வந்து நிற்கிதுங்க. எப்பவுமே இவரோட காரில் தான் அந்த முகமது அப்துல்லா பாயும் அவங்களோட ஆட்களும் இவரை வந்து கூட்டு போவாங்க. அதாவது இவர் தான் டிரைவராம், இவர் தான் டிரைவிங் பண்ணிட்டு போவாராம். அங்கே இவருக்கு வேலையே கம்மியாக தான் இருக்குமா. மோஸ்ட் ஆஃப் த டைம் இவர் டிரைவராக தான் போவாராங்க. அன்னைக்குன்னு பார்த்து அந்த பாய் இருக்கார் இல்லையா, அவர் கூட 2 பேர் வருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுமே ஆட்டோ டிரைவர்ஸ் தானா. அவங்க 2 பேரை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பிளாக் கலர் ஜீப்பில் வந்திருக்கிறாருங்க. பிளாக் கலர் ஜீப்பில் வெளியே வந்திருக்கிறாரு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு தார் எடுத்துக்கோங்களேன், தார், பழைய தார் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கருப்பு கலர் தாரில் வந்திருக்கிறாங்க. சுமித்ராக்கு சரியா படலைங்க. ஏங்க உங்களுக்கு உடம்பு முடியல, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுருங்க, நான் பாய் கிட்ட வேணா பேசுறேன்னு சொல்லும் போது, இல்லைம்மா ஏதோ தப்பாக இருக்குது, பாய் வந்து இத்தனை பேரை கூட்டு வந்திருக்கிறாருன்னா அது ஏதோ பெரிய சம்பவமாக தான் இருக்கும், கண்டிப்பாக நான் போய் ஆகணும், நான் தான் வண்டி ஓட்டணும்னு சொல்லிட்டு முடியாததோட எந்திரிச்சு போயிருக்கிறாருங்க. அவர் தான் ஜீப்பும் ஓட்டியிருக்கிறார். பாயுமே வேணான்னு சொல்லியிருக்கிறார். இவரோட கண்டிஷன் பார்த்துட்டு, நீ வேணாம்ப்பா, நீ வேணா வீட்டிலே இருன்னு சொன்னாலும் சரவணனுக்கு மனசு கேட்கல. இல்லை பாய் நான் வரேன், அதாவது இந்த மாதிரி ஒரு சேவைகள்லாம் செய்கிற ஆள் நீங்களாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டோரியை பார்க்குற நீங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களோட டீமை தனியாக விட மாட்டீங்க. அந்த மாதிரி தான் சரவணனும் முடிவெடுத்து கூட போயிருக்கிறாருங்க. இவங்க போகும்போதே சரவணன் கேட்குறாரு, என்னாச்சு பாய், இன்னைக்கு 3 பேரை கூட்டு வந்திருக்கீங்க, எதுவும் பெரிய பிரச்சனையான்னு சொல்லி கேட்கும்போது பாய் எப்பயுமே கொஞ்சம் பேசிக்கிட்டே வருவாராம். எந்த விஷயமா போகிறோம், என்ன பிரச்சனையாக அந்த வீட்டுக்கு போகிறோங்கிறத சொல்லிட்டு வருவாராம். ஆனால் அன்னைக்கு பாய் ஒரு மாதிரி மௌனமாகவே வந்திருக்கிறாருங்க. எதுவுமே பேசாமல் வர்றது இன்னுமே பயத்தை கொடுத்துருக்குது சரவணனுக்கு. பின்னாடி இருக்கிற அந்த 2 பேருக்குமே தெரியலை. ஏன்னா இவர் கண்ணு காட்டுறாரு, என்னாச்சுடா என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுமே தெரியாதுங்கிறாங்க. இப்போது சம்மந்தப்பட்ட ஏரியாவில் போயிட்டு ஜீப் நிற்கிதுங்க. ஜீப்பை ஆஃப் பண்ணாத, ரன்னிங்லேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பாய் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு குடும்பம், அதாவது அந்த சம்மந்தப்பட்ட குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வராரு. ஒரு வயசான ஒரு தாத்தா வராரு. ஐயா நீங்கள் இப்போ வரலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இந்த மாதிரி இவங்க பேய் ஓட்டுறதுக்கு போகும்போது சம்மந்தப்பட்ட வீட்டில் இருக்கிறவங்க
வாங்கன்னு சொல்லிட்டு தெருமுக்கில் வந்து கூப்பிட்டா தான் இவங்க போகணுமா. வராதிங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா போக மாட்டாங்களாம். அது என்ன கணக்குன்னு தெரிலங்க. ஓட்டுறதுக்கு தான் போகிறாங்க, பேய் ஓட்டுறதுக்கு தான் போகிறாங்க. அவங்களுக்குமே அது இம்பார்ட்டன்ட் தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. அப்புறம் அவங்க எப்படி அந்த வார்த்தையை சொல்லுவாங்கங்கிறதெல்லாம் எனக்கு தெரில. பட் அவங்க சொன்னது இதுதாங்க. இப்போ அந்த வயசானவர் வந்து சரவணன், முகமது அப்துல்லா பாய், அவங்க கூட இருக்கிற 2 ஆட்டோ டிரைவர், மொத்தம் 4 பேரை கூட்டு போறாருங்க. இவங்க அந்த வண்டியை முக்குலேயே விட்டுட்டு போயிடுறாங்க, அந்த ஏரியாவோட முக்குலேயே விட்டுட்டு போயிடுறாங்க, ஆஃப் பண்ணிட்டு. வீட்டுக்குள்ள போகும்போதே சரவணனுக்கு சரியா படலைங்க. அந்த வீடு ஒரு வாடகை வீடு தானா. இந்த வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது ஒரு தனி வீடு தான். இதுக்கு முன்னாடி பார்த்த கதைகள்ல, அந்த மதுரை கதைகள் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தனி வீடு தான், தனி ஏரியா தான். சுத்திலுமே கருவேலங்காடு அந்த மாதிரி தான் இருக்குமா. பக்கத்துலலாம் வீடுங்களே கிடையாதாங்க. நிறைய வீடுங்கள்லாம் இருக்குது. அந்த ஏரியாவை தாண்டி கொஞ்சம் தூரம் ஒதுக்குப்புறத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, சித்தி, ஒரு குழந்தை. இந்த குழந்தைக்கு தான் பேய் ஓட்டுறதுக்காக இவங்க போயிருக்கிறாங்க. இந்த குழந்தைக்கு ஒரு 7 வயசு கூட இருக்காதாங்க. 6.5 வயசோ 6 வயசோ தான் ஆகுமா. எத்தனை வயசுங்கிறது சரவணனுக்கு சரியா தெரிலங்க. இந்த வீட்டுக்குள்ள போகும்போது எல்லாருமே ஒரு மாதிரி பயந்து போய் இருந்திருக்கிறாங்க. அந்த குழந்தை மட்டும் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே உட்காந்துருக்குது. 6.5 வயசு குழந்தைக்கு என்னங்க தெரியும்? நடு வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி பரண்டிக்கிட்டு இருக்குதாங்க அந்த தரையை. அவங்களோட தரை, அவங்க வீட்டோட தரை வந்து மண் தரை தானா. பழைய இந்த குடிசை வீட்டுலாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு குடிசை வீடு டைப்பு தான் இதுவுமே. இந்த வீட்டில் சுற்றிலும் எல்லாரும் உட்காந்துருக்குறாங்களாம். அந்த குழந்தை மட்டும் நடுவில் உட்காந்துக்கிட்டு இந்த மண்ணை பரண்டிக்கிட்டே இவங்க வந்திருக்கிறாங்க இல்லையா, இவங்களை வந்து ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்குதான். இப்போ முகமது அப்துல்லா பாய் அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. மெயின் டோரை லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணதுக்கு அப்புறமா சரவணன் தான் பாய்க்கு பக்கத்துல நிற்பாராங்க. நின்றுக்கிட்டு இவர் சொல்ற மந்திரங்களெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதணுமா. இந்த பேப்பர்ல எழுதி அவர் மறுபடியும் அதுல வாய்கிட்ட வச்சு ஒரு மாதிரி மந்திரங்கள்லாம் சொல்லி சொல்லி சூறா ஓதி அதை எடுத்து அந்த குழந்தை இருக்கு இல்லையா, குழந்தைன்னு கிடையாதுங்க, சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா. இப்போ யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட வேர்வை துணின்னு சொல்லுவாங்க. அவங்க யூஸ் பண்ண ஒரு துணி இருக்கும் இல்லையா, வேர்வை துணி, வேர்வைப்பட்டிருக்கும், துவைக்கக்கூடாது. அவங்க வேர்வைப்பட்ட அந்த துணியை எடுத்து கிழிச்சு அதில் இந்த பேப்பரை நடுவில் வச்சு திரி மாதிரி திரிப்பாங்களாங்க. திரி இருக்கு இல்லையா, விளக்கு திரி, அந்த மாதிரி திரி மாதிரி திரிச்சு வச்சுப்பாங்களாம். இந்த வீட்டை சுற்றி இருக்கிற மண்ணு, இந்த வீட்டு எல்லையில் இருக்கிற மண்ணை மொத்தமாக அள்ளிட்டு வந்து கீழே தரையில் வச்சு அதில் இந்த தாம்பாளத்தட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தாம்பாளத்தட்டை மேலே வச்சு அதில் அனைத்து வகையான எண்ணெயை ஊற்றுவாங்களாம். லைக் கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், வேப்பெண்ணெய், நல்லெண்ணெய், எல்லா வகையான எண்ணெயும் ஊற்றுவாங்களாம். இந்த ஒவ்வொரு எண்ணெய்க்குமே ஒவ்வொரு விஷயம் இருக்குதாங்க. அதாவது இப்போ வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டு அவங்களோட பிரச்சனையோட வீரியம் எந்த அளவுக்கு இருக்குது, இது பெரிய பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவு எண்ணெய் ஊற்றுவாங்களாம். ஒவ்வொரு எண்ணெயும் எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எண்ணெயை ஊற்றி அதில் இந்த திரி வச்சுருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, இந்த திரியை பக்கத்தில் 2 ஒரு கப்பு மாதிரி வச்சுருப்பாங்களாங்க, கிண்ணம் மாதிரி. இந்த 2 கிண்ணத்தில் அந்த எண்ணெயை அப்படியே மோந்து ஊற்றுவாங்களாம். ஊற்றிட்டு அதில் அவங்க சட்டையிலேருந்து கிழிச்ச அந்த துணியை வச்சு ஒரு திரி செஞ்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு பேப்பர் வச்சு அதை வச்சு அதில் விளக்கை ஏற்றணுமா. இந்த விளக்கை ஏற்றி அவங்க அந்த மந்திரத்தை சொல்லி இந்த ரிச்சுவலை முடிக்கிற வரைக்குமே அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணுமா. இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க யாருமே வெளியே போகக்கூடாது. என்ன நடந்தாலும் யாரும் எதுவுமே பேசக்கூடாது. இந்த பேய் பிடிச்சவங்க ரொம்ப உக்கிரமாக ஒரு மாதிரி கத்துறது, வந்து கழுத்தை கடிக்க வர்றது, பிடிக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களாம். அதுக்கு தான் இந்த ஹெல்ப்பர்ஸ் வந்துருக்குறாங்க. சரவணன் மாதிரி ஹெல்ப்பர்ஸ்லாம் அந்த பேய் பிடிச்சவங்கள பிடிச்சிக்குவாங்களாம். கையை கட்டி போட்டாலுமே அதை அவுத்துட்டு வருவாங்களாம். 3 பேர் இருந்தாலும் சமாளிக்க முடியாதாங்க. இது ஒரு குழந்தைங்கிறனால அன்றைக்கி அவங்க சமாளிச்சிடுறாங்க. இந்த எண்ணெயில் திரியை வச்சு விளக்கை ஏற்றவே முடியலையாங்க, யாராலையுமே ஏற்ற முடியலை. நியாயமாக பார்த்தா பாய் தான் இந்த விளக்கை ஏற்றி இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி வித்தையை கற்றுக்கிட்டவங்க அதுலேயே இருக்கிறவங்களால தான் அதை ஹேண்டில் பண்ண தெரியுமா. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து அந்த வீட்டுக்குள்ள பாயாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சக்தி இருந்திருக்குதுங்க. பாயாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத, இது நாள் வரைக்கும் அவர் பார்க்காத ஒரு செய்வன சூனியம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. அதுவும் குழந்தைக்கு வச்சிருக்கிறாங்க. இந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் சூறா ஊதிக்கிட்டே இருக்கிறாரு, மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த டைம் பார்த்து கூட இருக்கிற அந்த 2 பேரும் அந்த குழந்தைய பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வேற வழியே இல்லாமல் சரவணன் அந்த விளக்கை ஏற்றிருக்கிறாருங்க. அந்த விளக்கை ஏற்றிருக்கிறாரு. விளக்கை ஏற்றினதுக்கப்புறமா அந்த குழந்தை ரொம்பவே கத்திக்கிட்டு பயங்கரமாக ரொம்ப ஒரு மாதிரி டபுள் வாய்ஸில், அந்த குழந்தையோட வாய்ஸே கிடையாதான், உன்னை கொன்றுவேன், உன்னை விட மாட்டேன், உன்னோட வம்சத்தையும் அழிச்சிருவேண்டா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு என்னென்னமோ பண்ணியிருக்குது. கரெக்டாக இதே நேரத்தில் வெளியே, இவங்க வீட்டுக்கு வெளியே ஒரு கருப்பு பூனையாங்க. இந்த கருப்பு பூனை
குழந்தை மாதிரி இப்படி கத்திக்கிட்டே இருந்திருக்குது. குழந்தை மாதிரி கத்திக்கிட்டே இருந்திருக்குது. இந்த கருப்பு பூனை கத்த ஆரம்பிச்சதுமே உள்ள இருக்கிற குழந்தை இந்த டபுள் வாய்ஸ்ல கத்திக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த அமானுஷம், அது அமைதியாயிருச்சாங்க. அமைதியா மயக்கம் போட்டு அப்படியே இப்படியே இருக்குதான், இப்படியே வச்சிருக்குதான் கழுத்தை. சரவணனுக்கு ஒண்ணுமே புரியல. பாயும் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு, இவரை பார்க்கவும் மாட்டேங்கிறாரு, கண்ணையும் திறக்க மாட்டேங்கிறாரு. அப்ப அந்த ரிச்சுவல் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. பாய் கிட்ட இருந்து உத்தரவு வந்தாதான் இந்த 3 பேர் ஹெல்ப்பர்ஸும் எதனாலும் முடிவெடுக்க முடியும். அதனால் வரைக்கும் அங்க இருக்கிற யாருமே அசையக்கூட கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்துல கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாவே இந்த ரிச்சுவல் போய்கிட்டே இருந்திருக்குதுங்க. இந்த குழந்தை அமைதியா இருந்திருக்குது, பாயும் கண்ணை திறக்கல. இவங்க எல்லாரும் அவரோட உத்தரவுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜன்னல் இருக்குமா இவங்களோட அந்த வீட்டுக்குள்ள, ஒரு ஜன்னல் இருக்குமா. இந்த ஜன்னல் கிட்ட வந்து அந்த கருப்பு பூனை நிக்கிதான். இப்பதான் பார்த்துருக்குறாங்க அது ஒரு கருப்பு பூனைன்னு. ரொம்ப நேரமா குழந்தை அழுகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது. இப்போ அந்த கருப்பு பூனை இந்த ஜன்னல் கிட்ட நின்று இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருந்திருக்குதுங்க குழந்தை மாதிரி. என்னைக்குமே இல்லாம சரவணனுக்கு இன்னைக்குன்னு பார்த்து ஒரு மாதிரி கையெல்லாம் ஷிவராக ஆரம்பிக்குது. இந்த கருப்பு பூனையோட கண்ணு, அந்த கத்துன அந்த விதம், இது எல்லாமே ஒரு பேட் சைனாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பூனை கத்துறத நிப்பாட்டிடுதுங்க. அந்த வீட்டுக்குள்ள மட்டும் 10 பேர்கிட்ட இருக்கிறாங்க குழந்தைய சேர்த்து. ஆனால் அந்த வீடே ஒரு மாதிரி மயான அமைதியா இருக்கு. திடீர்னு அந்த குழந்தை இப்படி கத்த ஆரம்பிச்சிருச்சாங்க. ஏதோ ஒரு குரல்ல, ஏதோ ஒரு அமானுஷ்ய குரல்ல இந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சுட்டு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்குது. இந்த 2 பேர் பிடிச்சிருந்தாங்க இல்லையா, அவங்களே தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்குது. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப பாயும் கத்துறாராம். பாய் கண்ணை திறந்துடுறாரு, கத்துறாரு. இந்த குழந்தைய பிடிங்கடா, வெளியே ஓட விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு உட்கார வச்சு அவங்களோட தலையில இவர் பச்சை கலர்ல ஒரு பார்த்துருப்பீங்க, நிறைய படங்கள்ல பார்த்துருப்பீங்க, நேர்லையும் பார்த்துருப்பீங்க, கழுத்துல ஒன்று மாட்டிருப்பாங்க இல்லையா, அதை இவரோட கழுத்துல இருக்கிற அந்த தாயத்தை அவுத்து அந்த பொண்ணோட கழுத்துல கட்டியிருக்கிறார், அந்த குழந்தையோட கழுத்துல கட்டியிருக்கிறார். இந்த தாயத்தை கட்டி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் அந்த பொண்ணு காம்டவுன் ஆயிருக்குது. இந்த குழந்தை காம்டவுன் ஆனதுக்கு அப்புறமா அந்த எரிஞ்சிச்சு இல்லையா, ஒரு விளக்கேத்துனாங்க இல்லையா திரியில போட்டு, அதுல சாம்பல்லாம் விழுகுமாங்க. அந்த சாம்பலை மொத்தமா எடுத்து அவங்க வீட்டில் இருக்கிற லவ் பேர்ட்ஸ், இந்த லவ் பேர்ட்ஸ் பாட்டு ஒன்று இருக்கும் குட்டியா, அந்த பாட்டுக்குள்ள போட்டிருக்கிறாங்க. இத்தினூண்டு பாட்டு தாங்க, நல்லா கவனிங்க. இந்த பாட்டுக்குள்ள அந்த சாம்பல் எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு அந்த குழந்தையோட உச்சி முடியை பிடுங்கி அதுக்குள்ள போட்டு இந்த பொண்ணோட முகத்தை 3 தடவை சுத்திட்டு இதை ஃபுல்லா மேல ஒரு துணி மாதிரி போட்டு கருப்பு கலர் கயிறை வச்சு கட்டி ஒரு 5 நிமிஷத்துக்கு சூறா மந்திரங்கள்லாம் ஓதி அந்த பாட்டை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. இப்போ பாய் சரவணனை பார்த்து அந்த பாட்டை எடுத்துக்கோன்னு சொல்றாரு, அந்த பானையை எடுத்துக்கோன்னு சொல்றாரு. சரவணனுக்கு பயம். ஆல்ரெடி இவர் ஏன்டா விளக்கை ஏற்றணும்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கிறார். இது நாள் வரைக்கும் பார்த்ததுலேயே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்சி நிறையா விஷயம் பண்ணியிருக்கிறாங்களாம், ஏகப்பட்ட குழந்தைங்களை பார்த்துருக்குறாங்களாம். இந்த குழந்தை ரொம்பவே பயமுறுத்தி இருக்குது. இப்போ மறுபடியும் இதை தொடணுமா, நம்ம வீட்டில் வேற ஒரு குழந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு பயம் வந்துருக்குதுங்க. இருந்தாலும் பாய் சொல்கிறார், அவர் காரணமாக தான் சொல்லுவார்னு சொல்லிட்டு கையில் எடுத்துடுறாரு. பாயோட டீமே அந்த வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே பாய் என்ன சொல்கிறாருன்னா, அந்த தாம்பூலத்தில் ரிச்சுவலுக்காக எண்ணெய் மொத்தமாக ஊற்றி வச்சுருந்தாங்க இல்லையா, அதில் பாதியாக பிரித்து குளிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. பாதி வந்து டெய்லி காலையில் தலையில் தேய்ச்சிட்டு குளிங்க எல்லாருமே, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே, இந்த பேய் பிடிச்ச குழந்தை உட்பட. மீதி எண்ணெயை டெய்லியுமே விளக்கேற்றுங்க. இப்போ நான் என்ன பண்ணணும், இதே மாதிரி நான் மந்திரங்கள்லாம் எழுதி கொடுக்குறேன். அந்த பேப்பரை வச்சு அந்த பொண்ணு யூஸ் பண்ண அந்த வேர்வை துணி இருக்கும் இல்லையா, அந்த துணியை அதில் திரிச்சு இப்போ நாங்கள் என்ன பண்ணமோ அதை வந்து ரெகுலராக பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்போ அந்த இடத்த விட்டு கிளம்புனதுக்கு அப்புறமா இவங்க ஜீப்புக்கு வரும்போது சரவணனுக்கு வெயிட்டாக ஃபீல் ஆகுதுங்க. இத்தினூண்டு பானை அவர் கையில் கொடுக்கும்போதே அவருக்கு வெயிட் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஆனால் அதை எடுத்துட்டு அவர் ஜீப்பு கிட்ட வர்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் ஆகுமா அந்த முக்குக்கு வர்றதுக்கு. இதுக்குள்ளேயே வெயிட்டா தெரிஞ்சிருக்குது. அதை எடுத்து ஜீப்புக்குள்ள வச்சிடுறாரு. பாதுகாப்பான ஒரு பெட்டி மாதிரி வச்சிருப்பாங்களா, அந்த பெட்டிக்குள்ள வச்சிடறாங்க. பாய் முன்னாடி உட்காந்துருக்கிறாரு, சரவணன் வண்டி ஓட்டுறாரு, பின்னாடி 2 பேர் உட்காந்துருக்கிறாங்க. வண்டி மூவ் ஆகி போயிட்டு இருக்கும் போதே இவங்களோட வண்டிக்குள்ள வேற யாரோ ஒருத்தவங்க சரவணனுக்கு பக்கத்துல, அதாவது பாய்க்கும் சரவணனுக்கும் நடுவில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எல்லாருக்குமே ஃபீல் ஆயிருக்குதுங்க. பாய் இப்பயுமே பேசவே மாட்டேங்கிறாரு. எதுவுமே பேசாத நேரா பார்த்து வண்டியை ஓட்டு சுடுகாட்டுக்கு போன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த சுடுகாட்டுக்கு போன்னு சொல்லிட்டாருனாலே இது மிகப்பெரிய ஒரு விஷயங்கிறது அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதனாலேயே சரவணன் வாயை மூடிட்டு அமைதியா வராரு, எதுவுமே பேசாம. ஆனால் பின்னாடி உட்கார்ந்துருக்கிற 2 பேரும் சம்பந்தமே இல்லாம அசிங்கமா பேசி அடிச்சுக்கிறாங்க. அடிதடி சண்டை வந்திருக்குது அவங்களுக்குள்ள. ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப் வந்திருக்குதுங்க அவங்களோட ஜீப்புக்குள்ள. கொஞ்சம் விட்டுருந்தா அந்த பின்னாடி உட்காந்துருக்கிற 2 நபர் பாயவே அடிச்சிருப்பாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க சுயநினைவே இல்லாம நடந்துகிட்டு இருக்கிறாங்க.
பாய் என்ன சொல்றாருன்னா சரவணன் கிட்ட, நீ வண்டியை மட்டும் எக்காரணத்தை கொண்டே நிப்பாட்டிடாத, நேரம் அந்த சுடுகாட்டில் போய் நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. முடிஞ்ச அளவுக்கு அடிச்சு ஓட்டிக்கிட்டே இருக்கிறாரு. சரவணனுக்கு டென்ஷன் ஆயிருக்குதுங்க. 2 பேரும் ஓவரா ஒரு மாதிரி அசிங்கமா பேசுறது. வயசுல மூத்தவர் பாய், அவருக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குற பர்சன்ஸ் இவங்க 2 பேருமே, இவங்க 3 பேருமே. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு கத்தி இருக்கிறாரு. அவர் ஒரு சவுண்டு கொடுத்ததுமே 2 பேரும் சுயநினைவுக்கு வந்திருக்கிறாங்க. ஏய் என்னாச்சுரா, ஏன்டா ஒரு மாதிரி கத்துற, என்னாச்சுரான்னு சொல்லி கேட்கும்போது பாய் ஒன்றும் ஆகலை. பாய் சொல்லியிருக்கிறாரு, ஒன்றும் ஆகலை, அமைதியாக வாங்க, சுடுகாடு பக்கத்தில் வந்துட்டோம்னு சொல்லிட்டு சுடுகாட்டுக்கும் போயிடுறாங்க. இப்போ அந்த வண்டிக்குள்ள இருந்து அந்த குட்டி பானையை எடுக்கிறதுக்கு 3 பேர் தேவைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வெயிட்டாக இருந்திருக்குது அந்த பானை. இந்த பானை எனக்கு லிட்ரலி ஒரு மாதிரி இப்போ கூட ஒரு மாதிரி புல்லரிக்குதுங்க உடம்புலாம் சொல்லும் போதே. அந்த பானை, இத்தினுண்டு பானை, அதில் என்னங்க வெயிட் இருந்துற போது, அந்த சாம்பலை தாங்க போட்டு வச்சுருந்துருக்குறாங்க. அங்கே உளுந்த அந்த சாம்பலை, திரியோட சாம்பல் எந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கும், தூக்க முடியலையாங்க. 3 பேர் சேர்ந்து தூக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. சரவணன், அந்த 2 ஆட்டோ டிரைவர் 3 பேர் சேர்ந்து தூக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. பாய் மந்திரம் சொல்லிக்கிட்டே வராராம். அந்த சுடுகாட்டில் வச்சு ஒரு சூடம் கொளுத்தி இந்த சூடத்தை அதை சுத்திலும் போட்டு அதுக்குள்ளே போட்டு எரிச்சிருக்கிறார். எரிச்சு அதை புதைச்சிருக்கிறார். இந்த பானை வந்து உள்ளே வச்சு புதைச்சிருக்கிறார். அதை புதைக்கிறதுக்குள்ள அவங்க பட்ட பாடு ரொம்பவே படாத பாடாங்க. அந்த அளவுக்கு படுத்தி எடுத்திருக்கு. பாய் உட்பட எல்லாருமே ஒரு மாதிரி அன்கான்சியஸாக போயிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துலயே அவங்க இல்லாத மாதிரி ஃபீல் வந்திருக்குது. ஒரு வழியாக அந்த ரிச்சுவலை முடிச்சிடுறாங்க. சுடுகாட்டில் அந்த விஷயத்தை பண்ணிட்டு புதைச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது பாய் கிட்ட சரவணன் கேட்குறாரு, என்ன பாய் இது, எப்பயுமே இருக்கிறத விட இது ரொம்ப ஒரு மாதிரி உயிரே போயிடும் போல, இன்னைக்கெல்லாம் உசுரே போயிடுச்சுன்னு தான் நினச்சேன், இந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கே பாய், நம்மளாலேயே தாங்க முடியல, 4 ஆம்பளைங்களால தாங்க முடியல, அந்த 6 வயசு குழந்தை எப்படி பாய் தாங்குச்சுன்னு சொல்லி கேட்கும்போது தான் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த குழந்தையோட சொந்தக்காரங்களுக்கு குழந்தை இல்லையாங்க, இவனுக்கு மட்டும் எப்படி குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைக்கு சுடுகாட்டில் இருக்கிற ஒரு குழந்தையோட இறந்து போன குழந்தையோட மண்டை ஓட்டையும் சில விஷயங்கள், எண்ணெய்கள் இதெல்லாம் வச்சு ஒரு செய்வினை செய்வாங்களாங்க. இருக்கிறதுலையே கேவலமான மோசமான ஒரு செய்வினையாம். இந்த பயங்கரமான ஒரு செய்வினை ஏவலை அந்த குழந்தை மேலே ஏவி விட்டுருக்குறானுங்க. வீட்டுக்கு வந்து அந்த குழந்தையோட உச்சியில் வந்து அந்த மையை தடவி விட்டுருக்குறானுங்க. அதுக்கு தான் உச்சி முடியை பிடிங்கிட்டு வந்திருக்கிறாரு. இது எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமா அந்த குழந்தையோட ஆத்மா சாந்தி அடையவே இல்லையா. அடுத்த 3 நாளைக்கு இந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு பால் ஊற்றுறது, அந்த புதைச்சாங்க இல்லையா அந்த பானையை, அந்த இடத்துல பால் ஊற்றுறது, சாக்லேட் வாங்கிட்டு போகிறது, அந்த குழந்தைங்களுக்கு பிடிச்ச பொருட்களெல்லாம் வாங்கிட்டு பிஸ்கட் அதுன்னு வாங்கிட்டு போய் பாய் வைப்பார். இந்த 3 நாளுமே சரவணன் மட்டும்தான் அவர் கூட போகிறாரு. சரவணனோட காரில் தான் பாய் வராரு. இது ரொம்ப மோசமான ஒரு ஆத்மா, உன் வீட்லேயும் குழந்தை இருக்குன்னு எனக்கு தெரியும், அதனால தான் பார்த்து பக்குவமாக உங்களை எல்லாரையும் கூட்டு வந்தேங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சுலங்க இந்த ஸ்டோரி. இது ஒரு இன்சிடெண்ட்டுங்க. 2வது இன்சிடெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுமித்ரா, இந்த கதையை அனுப்புனாங்க இல்லையா அந்த பொண்ணு, அந்த சுமித்ராங்கிறவங்களும் சரவணனும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட வாழ்க்கையில ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்திருக்குதுங்க. சுமித்ராவோட அம்மா அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்களாம். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே எப்படி இறந்தாங்கன்னே சொல்ல முடியாங்க. திடீர்னு உடம்பு முடியாமல் போச்சான். நல்லா இருந்தவங்க அவங்கள காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா ரொம்பவுமே இவங்க வருத்தப்பட்டிருக்கிறாங்க. காலப்போக்கில் தான் தெரிய வந்திருக்குது அது எதனாலங்கிறது. சுமித்ராவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா, அதாவது அவங்க அம்மா இறந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 3 மாசம் கழிச்சு கொடைக்கானலுக்கு ஹனிமூன் போறாங்க. சரவணனும் சுமித்ராவும் கொடைக்கானலுக்கு ஹனிமூனுக்கு போறாங்க. போன இடத்துல இவங்க எந்த ஒரு ரெசார்ட்டை எதுவுமே புக் பண்ணல, நேரில் தான் போயிருக்கிறாங்க. ஒரு நார்மலான ஒரு லாட்ஜ் மாதிரியான ஒரு அமைப்பு தான் புக் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ரூம்ஸ் இருக்குமாங்க. அதில் ஒரு ரூமில் போய் இவங்க தங்கியிருக்கிறாங்க. அந்த ரூமில் இவங்க போன நாள்லேருந்து ரிட்டன் வர நாள் வரைக்குமே இவங்க எதுக்குடா அங்கே போகணுங்கிற மாதிரி சண்டையாக வந்திருக்குது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை. கல்யாணமான புதுசில் ஹனிமூன் போன இடத்துல இவங்களுக்கு சரியான சண்டையாம். இவங்க 2 பேருமே பேசிக்காமல் ஒரே பெட்டில் தனித்தனியாக அங்கிட்ட இங்கிட்ட திரும்பி படுத்துக்கிட்டு ஏன்டா வந்தோங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. இது எதனாலங்கிறது அவங்களுக்கு அந்த இடத்த காலி பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்குது. இந்த ரூமை அவங்க உள்ளே போகும்போதே கெட்ட வாடை அடிச்சிருக்குதுங்க. ஒரு மாதிரி எலிசத்தை ஸ்மெல் அடிச்சிருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வந்திருக்கு. இந்த இறந்து போனவங்களோட உடம்புலேருந்து ஒரு ஸ்மெல் வரும் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப நாள் ஒரு 30 நாள் 40 நாள் வச்சுட்டாங்கன்னா படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. குழியை தோண்டி அந்த புணங்களை எடுக்கும்போது கர்ச்சிஃப் வச்சு மூடிப்பாங்க. அந்த அளவுக்கு ஸ்மெல் கொமட்டிக்கிட்டு வரும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வந்திருக்குது.
ரூமை மாத்திக்கிறேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ரூம் கிடைக்கல. எல்லா ரூம்லயுமே ஆள் இருக்காங்கிற பட்சத்துல அந்த ரூமோட இன்சார்ஜ் இருப்பார் இல்லையா, அவர் வந்து ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு விட்டு நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உள்ள கிளீன் பண்ணி விட்டுருக்காரு. ரூம்ல இருக்க ஜன்னல் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு ஓகே டாலரேட் பண்ற அளவுக்கு இருந்திருக்குது. அப்பயுமே லைட்டா ஸ்மெல் வந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இப்போ முத நாள் அவங்க போன உடனேயுமே கொஞ்சம் நல்லா தாங்க போயிருக்குது. ஜாலியா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வெளியெல்லாம் சுத்திட்டு வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு நைட் அவங்க ரூம்ல 2 பேராலையும் படுத்து தூங்கவே முடியல. ரத்த வாடை அடிச்சிருக்குது. ஒருவேளை இந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கனால வெளியே எதனா நாய்க்கு செத்து போச்சா, அதோட ஸ்மெல்லு தான் வருதா, இல்லை எலி செத்து போச்சா, பூனை செத்து போச்சான்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருந்திருக்கிறாங்க. அந்த ஜன்னலை மூடினதுக்கு அப்புறமாவும் ஸ்மெல் ஹெவியாக வந்திருக்குதுங்க. பார்த்தா இவங்க படுத்திருந்த அந்த பெட்டில் தான் ரத்த வாடை அடிச்சிருக்குது. என்னடான்னு சொல்லிட்டு அந்த பெட்டை அந்த 3 போர்வையும் எடுத்துட்டு பார்க்கும்போது தான் தெரியுது, இந்த பெட்டு ஃபுல்லாகவே ரத்தக்கரையாக இருந்திருக்குதுங்க. அங்கங்கே சிவப்பு கலரில் ரத்தக்கரையாக இருந்திருக்குது, பேட்ச் பேட்சா. இதை பார்த்துட்டு சுமித்ராவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. சரவணனும் பார்த்துட்டு இப்போ என்ன பண்ண முடியும், இப்போ நமக்கு வேறு ரூமும் கிடையாது, நம்ம பஸ்ஸும் புக் பண்ணிட்டோம், கேன்சல் பண்ணவும் முடியாது. பஸ் வந்து புக் பண்ணிட்டு தான் போயிருக்கிறாங்க, அப் அண்ட் டவுன் வந்து பஸ்லேயே தான் போயிருக்கிறாங்க கொடைக்கானலுக்கு. இப்போ பஸ்ஸையும் கேன்சல் பண்ண முடியாது, வேறு ரூமுக்கும் போக முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம், நான் வேணா மேலே படுத்துக்கிறேன், நீ வேணா கீழே படுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒரு பொண்ணால் இதை எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? சுமித்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, வேணாங்க இந்த ரூமே வேணாம், ஏதோ தப்பாப்படுது, நம்ம வேணா வேற ஒரு ரூம் போயிடலாம், இல்லைன்னா வாங்க இப்பயே கூட கிளம்பி போயிடலாம், நமக்கு நம்மளோட வாழ்க்கை தாங்க முக்கியம் எவ்வளோ சொல்லியும் அவர் கேட்கல. வேற வழி இல்லாமல் அங்கேயே இருந்திருக்கிறாங்க. அடுத்த 2 நாளுமே சுமித்ராவுக்கு எப்படா போவோம் தான் இருந்திருக்குது. இவங்க அந்த ரூமை விட்டு கிளம்பும் போது தான் அந்த ரூம் கிளீனர் இருப்பார் இல்லையா, ஒரு தாத்தா, வயசான தாத்தா, பீடி அடிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாரான் எப்பயுமே இவங்க கீழே போகும்போதெல்லாம். அவர்கிட்ட சுமித்ராவே கேட்டிருக்கிறாங்க, தாத்தா இந்த மாதிரி மேலே எங்களோட ரூமில் வந்து ரத்த வாடை வந்துச்சு, அந்த பெட்டெல்லாம் ரத்தக்கரையாக இருக்குது, எங்களால் எதுவுமே பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தோம், என்ன தான் நடந்துச்சு இந்த ரூம்லன்னு சொல்லி கேட்கும்போது, அது ரத்தக்கரைலாம் கிடையாதுமா பெட்டில் இருக்குது, அது வந்து பெயிண்ட்டு தான், அது பெயிண்ட்டு கரை, ரெட் கலரில் பெயிண்ட்டு கரை தான் அந்த மாதிரி ஒட்டிக்கிச்சு, அதெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் இந்த ரூமில் ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குங்கிறது மட்டும் உண்மைமா? ஏன்னா இந்த 2 மாதமாகவே இந்த ஹோட்டலுக்கு வரவங்க எல்லாருமே அந்த ரூமில் தங்குறவங்க மட்டும், எஸ்பெஷலி அந்த ரூமில் தங்குறவங்க மட்டும், இந்த ரூமில் ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள்லேயே கேன்சல் பண்ணிட்டு ஓடிடுவாங்களாம். அப்போ தான் வந்து புக் பண்ணுவாங்களாம், ரிட்டன் அமௌண்ட்டும் கொடுக்க மாட்டாங்களாம், ரீஃபண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்களாம், உடனே ஓடிடுவாங்களாம். நீங்கள் மட்டும்தான் வந்து 3 நாள் தங்கியிருக்கீங்க, அதனால தான் அந்த மேன்ஷனில் இருக்கிற அந்த லாட்ஜில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவருக்கு தெரியும், யார் சரவணனுக்கு தெரியும், ஆல்ரெடி அவர் பேய் ஓட்டுறவங்க கூட தான் சர்வைவல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த டைமில் அவருக்குமே தெரிஞ்சிருக்குது, அவங்க ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்ணலை. ரிட்டன் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் சொல்லியிருக்கிறாரு, நம்ம ரூமில் ஒரு ஜின்னு இருந்துச்சு, இது ஒரு கெட்ட ஜின் தான். சுமித்ராவுக்கு பயங்கரமாக கோபம் வந்துருக்குதுங்க. ஏங்க ரூமில் ஒரு ஜின்னு இருக்குன்னு தெரிஞ்சும் எதுக்குங்க அங்கேயே இருந்தீங்க, நான் தான் சொன்னேன்ல கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடலாம்னு சொன்னேன்ல, அப்பயே வந்திருக்கலாம்ல ஊருக்குன்னு சொல்லி கேட்டால் அவருக்கே தெரியலையா. முதல்ல இவங்களுக்கு தெரியாமல் முகமது அப்துல்லா பாய் கிட்ட கான்வர்சேஷன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாரு, முடியலை. நாள் அவர் எதுவுமே சொல்லலை. 2வது நாள் தான் நைட்டு தான் இந்த ரத்தக்கரையை பார்த்துருக்குறாங்க. அடுத்த நாள் அவர்கிட்ட சொல்லலாம்னு ட்ரை பண்ணும்போது ஃபோன் வந்து நாட் ரீச்சபிளே இருந்திருக்குது. 4வது நாள் அந்த லாட்ஜிலேருந்து கிளம்பும் போது தான் இந்த பாய் சொல்லியிருக்கிறாரு, இவங்க காலையில் 10 மணி செக் அவுட்டான், 9:30 மணிக்கு கால் பண்ணி பாய் சொல்லியிருக்கிறாரு, அது ஒரு ஜின், அந்த இடத்துல இருக்காத, உன் உயிருக்கு ஆபத்து, அதாவது உன் ஒய்ஃபுக்கும் உனக்கும் வந்து ஆபத்து, அந்த இடத்துல இருக்காதீங்க, உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க. அது போக அந்த மனுஷனை பாருங்களேன் எவ்வளோ நல்ல மனுஷனாக இருக்கிறாருன்னு நான் சொல்லுவேன்ல. அதை வந்து எப்படினாலும் இவர் தான் எழுதுவார் இல்லையா, ஒரு பேப்பர் வாங்கிக்க, வெள்ளை காகிதத்தில் ஒரு ரெட் கலர் மை, அதாவது ரெட் கலர் இங்கில் நான் சொல்கிற மந்திரத்தை மட்டும் எழுதி அந்த ரூமோட கார்னரில் ஒரு ஆணி இருக்கும், கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு, அதுக்கேற்ற மாதிரி அந்த ரூமோட கார்னரில் ஒரு ஆணி இருந்திருக்குது. இது எப்படி, இதை நம்பவா வேணாமான்னு தெரிலங்க. ஆனால் அவங்க சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருந்துச்சுங்க. எழுதின பேப்பரை வந்து அப்படியே சுற்றி வச்சுட்டு வந்துட்டாராங்க. அவரால் முடிஞ்ச ஒரு நல்லதை அந்த ரூமுக்கு அங்கே அடுத்து வரவங்களுக்கு பண்ணி வச்சுட்டு வந்துட்டாங்களாம். இது ஒரு இன்சிடென்ட்டுங்க. 3வது இன்சிடென்ட், இந்த சரவணன் இருக்கார் இல்லையா ஆட்டோ டிரைவர், அவரோட அண்ணி இறந்துட்டாங்க. ரொம்ப நாளாக நல்லா இருந்த ஒரு மனுஷி திடீர்னு நோய்வாய்ப்பட்டு டக்குன்னு இறந்துட்டாங்க. இந்த டைமில் இந்த சுமித்ரா இருக்காங்க இல்லையா, அந்த கதை அனுப்பினவங்க, இவங்களுக்கு ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குமாங்க. மென்சஸ் டைம்ங்கிறனால கிடையாது, நார்மலாகவே ஒரு மாதிரி வயிறு வலிச்சு ப்ளீட் ஆகிக்கிட்டே இருக்குமா. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா கர்ப்பப்பையில் வந்துட்டு ஏதோ ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியுது, பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கரெக்டான ஒரு சொல்யூஷன் இல்லை, அது கர்ப்பப்பையில் ப்ராப்ளமும் கிடையாது. இந்த டைம் தான் சுமித்ரா 2வது குழந்தைய மாசமாக இருக்கிறாங்க, வயிற்றில் 2வது குழந்தை இருக்கிறாங்க. இப்போ நடந்தது, இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையாங்க அது. அதாவது முதல்ல நம்ம பார்த்தது
மிட்டில் நடந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தது அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்போ நம்ம பார்க்குறது இதுக்கு இந்த கதை அனுப்புனாங்க இல்லையா, அந்த 2 வருஷத்துக்கு கேப்பில் நடந்தது. சரவணனோட அண்ணி திடீர்னு நோய்வாய்ப்பட்டு ஒரு மாதிரி உடம்பு முடியாமல் போயிடுறாங்க. காலப்போக்கில் அவங்க இறந்தும் போயிடுறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க இறந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு சரியா இருக்குதுங்க. இவங்களுக்கு ஏதோ ஒரு தெய்வ சக்தி கூடயே இருந்த காரணத்தினாலையும், இவங்களோட குலதெய்வம் கூட இருந்தனாலையும், அந்த பாய் முகமது அப்துல்லா இருக்கார் இல்லையா, அவர் கூட சரவணன் நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறனால அந்த ஒரு நல்ல கர்ம வினைகளும் இவங்களை காப்பாத்திருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க சுமித்ரா. இல்லைனா இவங்களுக்கு தெரியவே வந்திருக்கிறதாங்க, சரவணனோட அண்ணி தான் இவங்களோட குடும்பத்துக்கு செய்வன சூனியம் வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. சுமித்ராவோட குடும்பத்துக்கு, சுமித்ராவுக்கு மெயினாக 2வது குழந்தை அபாஷனே ஆயிடுச்சு. அவங்களுக்கு அபாஷன் ஆனது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறாங்க. அவங்களோட பையன், இந்த சின்ன பையன் 4 வயசு பையன், அவன் கண்ணு முன்னாடி இவங்களுக்கு ப்ளீட் ஆகிட்டு இருக்குமா வீட்டில். இதை விட ஒரு கொடுமை வேணுமாங்க? வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்களாம். சரவணன் வெளியே போயிடுவாராம் ஆட்டோ எடுத்துகிட்டு. மெயின் டோரை லாக் பண்ணி வச்சுருப்பாங்களாம், குழந்தை வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. வீட்டில் இவங்க 2 பேர் மட்டும்தான், குழந்தையும் இவங்க மட்டும்தான். திடீர்னு கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும், வயிற்றை பிடிச்சிட்டு கீழே விழுந்துருவாங்களாம். ப்ளீட் ஆகி போயிட்டே இருக்குமா. அந்த பையன் வீட்டுக்குள்ளே லாண்டுட்டு இருப்பானா. திடீர்னு வந்து பார்த்து பயந்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி நிற்பானாங்க, பேய் அரைஞ்ச மாதிரி. எவ்வளோ பெரிய வலிங்க இது. இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறாங்க சுமித்ரா. ஆனால் அவங்க தைரியமாக இருந்திருக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நம்மளோட வீட்டுக்காரரு வெளியே இருக்கிறவங்களுக்கு எதனா ஒன்று நடந்தாலே விட மாட்டார், அவரும் பாயம். நமக்கு எதனா ஒன்று நடந்துச்சுன்னா அந்த கடவுள் விட்டுருவாரா, இவங்கெல்லாம் விட்டுருவாங்களாங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருந்திருக்குது. காலப்போக்கில் தான் சுமித்ராக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்குது. அவங்க அம்மா இறந்ததுக்கு ரீசனுமே அவங்க அம்மா வழியில் இருந்த சொந்தக்காரங்க தான் அவங்களுக்கு சூனியை வச்சு கொண்டுட்டதா தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு வயசான ஒருத்தர் சாக போகிற நிலமையில இவங்க வீட்டிலே மூத்தவர், அவர் சொல்லியிருக்கிறார், நான் சொல்லக்கூடாதுன்ட்டு தான் இருந்தேன், நான் எப்படினாலும் இன்னும் இறந்துருவேன் கொஞ்ச நாளில், இதை நீ வந்து தெரிஞ்சுக்கணும், இவங்க கூடலாம் நீ ஒட்டாத, இவங்க கூடலாம் நீ பேசாத, அவங்க தான் உன்னோட அம்மா வந்து இந்த மாதிரி சாவடிச்சிட்டாங்க, பெரிய பெரிய மாந்திரிகள்லாம் பண்ணி பெரிய பெரிய செய்வனெல்லாம் செஞ்சு அம்மா வந்து கொண்டுட்டாங்க, அவங்க கூடலாம் வச்சுக்காதன்னு சொல்லிட்டு அவர் அடுத்த 1 வாரத்தில் அவர் இறந்துட்டாராங்க. ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்டலாம் சொல்ல சொன்னாங்க சுமித்ரா. இதோட அவங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் என்னோட நரேஷன்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ சுமித்ரா சொன்ன விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். என்னன்னா, வீட்டுக்கு சொந்தக்காரங்க யாராச்சும் ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ நெருக்கமானவங்களா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலிக்குள்ள யாராக இருந்தாலும் சரி, எங்கேயாச்சும் கேத வீட்டுக்கு போயிட்டு வராங்க, தீட்டு கழிக்கிற வீட்டுக்கு போயிட்டு வராங்க, எங்கே போயிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இல்லை நீங்களே கேளுங்கிறாங்க. வீட்டுக்கு வர சொந்தக்காரங்க கிட்டேயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, எங்கே போயிட்டு நீ இங்கே வர, நேராக உன்னோட வீட்டிலேருந்து வரியா, இல்லை எங்கே போயிட்டு இங்கே வரேன்னு சொல்லிட்டு கேட்டுறணுமா. எங்கேயாச்சும் ஒரு கேத வீட்டுக்கோ இல்லை எங்கேயா தீட்டு கழிக்கிற வீட்டுக்கு போயிட்டு அவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அந்த தீட்டு நமக்கு வந்துடும், அந்த அமானுஷங்கள் நம்மளையும் தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கங்க. இது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்ன்னு எனக்கு தெரில. பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் உங்களோட வீட்டில் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கிறேன், இல்லை நானும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படி இருந்துச்சுன்னா உங்களோட அனுபவங்களை கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. உங்களோட வீட்லையும் இதே மாதிரி எதனா அமானுஷங்கள் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்ங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக் ஐடிஸுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.